மொத்தம் 3 ஆண்டு ஜெயில். நீதிபதியை பேசிய திருமா. காலையில் இடியாய் வந்த சட்டம் செய்தி. தலைமை நீதிபதி எங்கே? நேற்று நீதிபதி சுவாமிநாதனை திருப்பரங்குன்றம் தீர்ப்பை மையமாக கொண்டு கடுமையாக தாக்கி பேசினார் திருமாவளவன். ஒரு படி மேலே சென்று நீதிபதியின் தீர்ப்பிற்கு உள்நோக்கம் கற்பித்ததுடன் அவரை அவர் மதம் சார்ந்து குறியீடுடன் விமர்சனம் செய்தார். இந்த நிலையில் இதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் TN News 24 கருத்து கேட்டது. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியை விசிக தலைவர் திருமாவளவன் தாக்கி பேசியது சட்ட ரீதியாக கடும் விளைவுகளை உருவாக்கக்கூடியதாக இருப்பதாக சட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பை தொடர்ந்து பொது மேடையில் அவர் பேசிய வார்த்தைகள் தீர்ப்பின் சட்ட அம்சங்களை விமர்சிப்பதை தாண்டி நீதிபதியின் நோக்கம் நடுநிலை மற்றும் நியாயத்தை மத அடையாளத்தின் அடிப்படையில் சந்தேகத்திற்கு உட்படுத்தும் வகையில் இருந்ததாக கூறப்படுகிறது. சட்ட நிபுணர்கள் விளக்குவதாவது, ஒரு நீதிபதியை சங்கி போன்ற சொல்லாடல்களால் அழைத்து அவரது மதத்தை முன்வைத்து தீர்ப்பில் உள்நோக்கம் இருப்பதாக குற்றம் சாட்டுவது சாதாரண அரசியல் விமர்சனம் அல்ல. இது நீதிபதியின் தனிப்பட்ட நேர்மை மீது சேறு பூசும் செயலாகவும் நீதித்துறையின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை குலைக்கும் வகையிலும் நீதிமன்றம் கருதக்கூடிய வாய்ப்பு அதிகம். இத்தகைய பேச்சு கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எனப்படும். நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடும் என்றும் இது தீர்ப்பை விமர்சித்தல் என்ற வரம்பை கடந்து நீதிபதியை தாக்குதல் என்ற நிலைக்கு சென்றதாக பார்க்கப்படலாம் என்றும் சட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மேலும் மத அடையாளத்தை முன்வைத்து குற்றச்சாட்டு வைக்கும் பேச்சு சமூக ரீதியாக பிளவை உருவாக்கும் தன்மை கொண்டதாக இருந்தால் இந்திய குற்றச்சட்டத்தின் 153A போன்ற பிரிவுகள் பொருந்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நீதிபதியின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சேற்றை பூசும் வகையிலான கருத்துக்கள் இருந்தால் அவை அவதூறு தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்கும் வழிவகுக்கலாம் என சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த சூழ்நிலையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் தானாகவே விவகாரத்தை எடுத்துக்கொண்டு விளக்கம் கேட்கும் அதிகாரம் கொண்டிருக்கிறது. பேச்சின் முழு உள்ளடக்கம், பயன்படுத்தப்பட்ட சொற்கள், அதன் தாக்கம் ஆகியவற்றை ஆராய்ந்த பிறகே அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் உடனடி தண்டனை குறித்து பேச முடியாது எனவும் சட்ட வட்டாரங்கள் தெளிவுபடுத்துகின்றன. மொத்தத்தில் தீர்ப்பை விமர்சிப்பது சட்டபூர்வமான உரிமை என்றாலும் நீதிபதியை மத அடையாளத்துடன் இணைத்து சேரை பூசும் வகையில் விமர்சிப்பது அரசியல் பேச்சின் எல்லையை மீறிய சட்ட சிக்கலாக மாறக்கூடிய உயர் அபாய நிலை என கருதப்படுகிறது. திருமாவளவன் தொடர்ச்சியாக நீதித்துறை மீது தனிப்பட்ட தாக்குதலை தொடங்கிய நிலையில் அவர் மீது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் இருந்தும் இதுவரை சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் தானாக முன்வந்து வழக்கை எடுக்கவில்லை? ஏற்கனவே நீதிமன்றம் இருமுறை கொடுத்த தீர்ப்பை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தாத நிலையில் இப்போது நீதிபதி மீது நேரடி தாக்குதல் நடத்தும் அளவுக்கு சென்றிருப்பதை இன்னும் எத்தனை நாள் வேடிக்கை பார்க்க போகிறது நீதித்துறை என பொதுமக்கள் மத்தியிலும் உண்டாகியிருக்கும் கேள்வியை பொதுப்பார்வைக்கு விட்டுவிடுகிறது TN News 24.